எல்லாத்துக்குமே தேங்க்ஸ். இது எல்லாத்துக்கும் நடக்கிறதுக்கு காரணமா இருந்த பிரதீப் சார், ப்ளீஸ் கம் டு த ஸ்டேஜ். நேராம்பரம் சார், சந்தோஷ், மதி, குமார், ஸோ இப்போ நரன் அந்த ஒரு இபி. ஸோ இவங்க எல்லாத்துக்கும் நான் தேங்க்ஸ் சொல்லணும். குறிப்பா இந்த படத்துக்கு எனக்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்த 2 பேர், அன்பு, ஜெஸ். இன்னைக்கு ஒரு நாள் கூட லேட்டா செட்டுக்கு வராத 3 ஆர்டிஸ்ட் வந்து இந்த 3 பேரும் ஆல்வேஸ் ஆன் டைம். அண்ட் இவங்க யாருமே எந்த டைமும் பண்ணல. தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். அண்ட் அப்கோர்ஸ் ஒரு டைரக்டரா எங்க டைரக்டர் எனக்கு சொன்னது என்னன்னா, ஒரு ஆர்டிஸ்ட வந்து குழந்தை மாதிரி பார்த்துக்கணும். அவங்கள நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது, அவங்களை புஷ் பண்ணக்கூடாது, ஏன்னா அவங்க முகம் தான் தெரியல வருது அப்படிங்கிறதுக்காக. இப்போ நம்ம ஜோக்ஸ் அப்பா சிவா சார் சொன்னாரு, சார் ட்ரெயின் கலர் மாறிடுச்சுன்னு. ஆக்சுவலா ட்ரெயின் கலர் மாறல. சிவா சார், ஏன்னா பையனை தேடணும், அவர் கீழே கொடுத்து ட்ரெயினுக்கு அடிக்க தெரியுது சார். சார் அது கலகல பிளஸ் கூட்டுறதுக்கு கடித தேடலாம், ஆனா இந்த படத்துல தேடினா பையனுக்கு எதுவும் ஆயிடும் அப்படிங்கிற அர்த்தம். ஷூட்டு எனக்கு லேட்டா தான் புரிஞ்சது. என்னன்னா நான் பண்ணதான் தப்பு இல்ல. இதை ஸ்டார்ட் அப் ரைட் ஆர் ராங். சார் அவர் ஹியூமரா பண்ணாரு, பட் நான் அதை போய் நேரா பேசினா இல்ல சார் சொல்றதுல என்னோட ஸ்டைல் எப்போதுமே நான் வந்து தவிர வந்து ட்ரெயின் மேல இல்ல கேமராமேன் மேல இல்ல காத்து மேல இல்ல லைட் மேல இப்படிதான் ஆக்சுவலா இருக்க எல்லா டைரக்டரும் கிளாப் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த டெக்னிக் நம்ம எல்லாருமே அது ஃபாலோ பண்றாரு. சூப்பர் ஸ்டார் நடிச்சாலும் சரி, அகிலோட சூப்பர் ஸ்டார் நடிச்சாலும் சரி, the technique of directors to tell lies to make them comfortable and easy. அதுதான் ஒரு டைரக்டர் வேலை. அண்ட் பிகாஸ் we love our artist. ஏன்னா அவங்களோட சிறு மனம் கொண்டாலும் அது வந்து நமக்கு அந்த நாள் வீணாயிடும், அந்த ஷார்ட் வீணாயிடும். அண்ட் கிரேஸ் இஸ் வெரி டெடிகேட்டட். 90 நாள் ஷூட்டிங் இருந்துச்சு, அதை கிரேஸ் 24 நாள் தான் நடிச்சாங்க. கிரேஸ் 90 நாள் நடிக்கல. படத்துல 90 நாள் வேலை பார்த்தது வந்து அன்பு. அண்ட் கிரேஸ் வாஸ் ஆக்டிங் 23 days. But she did it well based. என்ன பிரச்சனைனா, கிரேஸ் வந்து என்கிட்ட சொல்லவே இல்லை இது பிரச்சனை இருக்கு அப்படின்னு. சொல்லியிருந்தா தெரிஞ்சிருக்கும். ஆஸ்துமா வந்துருச்சுங்கிறது எனக்கு ஷூட்டிங் முடிஞ்சு 1 மாசம் கழிச்சு தான் தெரியும். ஸோ அப்ப நான் என்ன பண்ண முடியும், கேட்க தான் முடியும் இல்லையா. அண்ட் முதல் ஒரு சத்தம் கேட்டுச்சுன்னா 6 மாசம் கழிச்சு டிஸ்க் பல்ஜுனா, அந்த சத்தத்துல பல்ஜு வந்துச்சா கேரளாவில் போய் பல்ஜு வந்துச்சுன்னா நெகட்டிவ் கண்டுபிடிக்கும்போது எந்த பல்ஜு எங்க இருந்து வந்துச்சு எப்படி தெரிஞ்சுக்கிறது. So it's not that the artist சொன்னா உங்களுக்கு தெரியும். ஏன்னா சிவா சார் வந்து ஒரு நாள் வயிற்று தெரியும், அதுக்கான ஒரு ஷூட் நிறுத்திட்டாங்க. ஒரு வயிற்றுக்கு ஒரு நாள் நிறுத்தினாலும் ஒரு முதுகுக்கு 2 நாள் நிறுத்த மாட்டோம்னா என்ன இல்லை. இந்த ஷூட் ஏன் 90 நாள்னா நிறைய நாள் கிட்ட 8 நாள் ஷூட்டே படம் நின்றுருக்கு. ஸோ டைரக்டரா ஒரு ப்ரொடியூசரா இந்த படத்துல ஆக்சுவலா பட்ஜெட் தாண்டி ரொம்ப போயாச்சு. ஆக்சுவல் ஷெட்யூல் வந்து 68 நாள், ஆனா இந்த படம் நம்ம 90 நாள் பண்ணோம். நம்ம படம் நல்லா வரணுங்கிற அஸ் அ ப்ரொடியூசரா அவங்களை பத்தி ஒரு சின்ன 10 செகண்ட்ஸ் தான். இப்ப இங்க சன்ஃபிளவர் பாக்குறீங்கல்ல, இவ்வளவு அழகா இருக்கு இந்த சன்ஃபிளவர். நான் அப்போ அவர்கிட்ட, அவர் வேலை பேர் டைரக்டர், நான் அவர்கிட்ட ஒரு சஜஷன் சொல்றேன். சார் நம்ம இந்த சன்ஃபிளவர் எடுக்கிறது வந்து இந்த ஈஸியாகவே ஒரு 2 கிரவுண்ட்ஸ்ல வந்து இந்த மாதிரி ஃபிளவர்ஸ் எல்லாம் போட்டு சிஜிலாம் பண்ணிக்கலாமே சார் அப்படின்னாரு. அப்படியே இந்த பாட்டுறாங்க சார். அவர் மைண்ட்ல என்ன ஓடிச்சுன்னு தெரியல. இதெல்லாம் நமக்கு ஐடியா சொல்றான்ற மாதிரி ஓடிச்சா இல்ல இதெல்லாம் அவங்க கேட்கிறோமே அப்படின்ற மாதிரி ஓடிச்சுன்னு தெரியல. ஆக்சுவலா ஒரு ஃபர்ஸ்ட் காப்பி பண்றது டைரக்டர் ப்ரொடியூசர் என்ன பண்ணுவாங்க, சரி ஓகே இதை கம்மியா பண்ணதான் நினைப்பாங்க. அவர் என்ன பண்ணாருன்னா, மைசூர்ல இருந்து ஒரு 1.5 மணி நேரம் டிராவல் பண்ணி அங்க 2 கிரவுண்ட்ல வந்து சன்ஃபிளவர் இருக்கு, அங்க போய் ஷூட் பண்ணுவோம் அப்படின்னு. இது ஏன் இங்க சொல்றோம் அப்படின்னா, ஒரு டைரக்டர் நம்ம எடுக்க வந்ததை எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாம எடுக்கணும்னு நினைச்சு அது எவ்வளவு பணம் செலவானாலும் பண்ணணும் நினைக்கிற ஒரு டைரக்டர். இது மாதிரி டெடிகேஷன், இது மாதிரி லைஃப் சினிமா வந்து ரொம்ப முக்கியம். அண்ட் ஆனந்தி, இப்போ தனஞ்சயன் சார்ல எல்லாரும் சொன்னாங்க இவங்க படத்துல அஞ்சலி இருப்பாங்க. கண்டிப்பா இருப்பாங்க. ஏன்னா இன்னைக்கு இருக்கு கட்டளத்தில் அடிப்பட்ட கதையை எதுவுமே சொல்ல. அண்ட் தட் வாஸ் a brutal accident. அந்த மகாராஷ்டிராவில் விழுந்து சைக்கிள் இருந்து. அது மட்டும் இல்லை, நான் அவங்களை அறிமுகப்படுத்தினீங்கிற அந்த ஒரு காரணத்துக்காக எங்களுடைய எல்லா இக்கட்டான தருணங்களையும், இப்போ தரமணியில வந்து ஒரு கெஸ்ட் அப்பியரன்ஸ் பண்ணோம், ஜேஎஸ்கே சார் வந்து பிசினஸ்க்கு யாராவது வேணுங்கிறப்ப நான் ஒரு ஃபோன் கால் தான் பண்ணேன். ஆண்ட்ரியா ஹீரோயின் ஆனந்தி, இதுல வந்து ஒரு மிஞ்சி போனா ஒரு 5 நிமிஷம் வரலாம், சௌமியான ஒரு கேரக்டர் பேரு, நீங்க பண்ணி கொடுக்க முடியுமான்னு கேட்டேன். கேட்ட அடுத்த செகண்ட் பேச சொன்னாங்க. அதுக்கு அடுத்தது பேரண்டு, அதுல திரும்ப ஒரு ஆண்டகனிஸ்ட், ஒரு ரெகுலரா ஒரு ஹீரோயின் பண்ண விரும்பாத ஒரு கதாபாத்திரம். நான் கூட சொன்ன இந்த மாதிரி ஒரு இடத்துல சார் நீங்க என்ன சொன்னாலும் சொல்றேன். நான் 7 கடல் 7 மலை, நான் கொச்சியில இருக்க படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் வரப்போகுது. அன்னைக்கு காலையில பேப்பர்ல ஒரு நியூஸ் வருது, இந்த படத்துல ஹீரோயினே இல்லை அப்படின்னு சொல்லி.
அப்போ சுரேஷ் காமாட்சி சார் சொன்னாரு, இந்த மாதிரி ஹீரோயின் நியூஸ் வந்திருக்கு, ஈவினிங் அனௌன்ஸ் பண்ண ஹீரோயின் யாருன்னு சொல்லலைன்னா ஒரு இல்லைன்னு ஆயிடுச்சுன்னா அதனால நான் வந்து ஒருத்தர் கேட்டிருக்கேன், பணமே வாங்க முடியாம போனாலும் போயிடும் அப்படின்னாரு. அப்ப நான் உங்களுக்கு உடனே ஃபோன் பண்ண ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்க போறேன், அந்த படத்துல நீங்க நடிப்பீங்களான்னு தெரியாது, அந்த கேட்டகரியில நாங்க கொடுத்தாலும் கொடுக்காம போனாலும் போவேன், நான் உங்க பேர் போட்டுக்கிறேன் அப்படின்னு கேட்டேன். போட்டுக்கோங்கன்னு சொன்னாங்க. அப்படிதான் ஏழுக்கடல் ஏழுமலையில ஆனந்தி ஹஸ் கம் இன்டு தட் ஃபிலிம். இந்த படத்துல அதே ஹாட் ஸ்டார் வந்து நான் முதல்ல கிரேஸ் ஆண்டனி தான் நடிச்சாலும் பிடிவாதமா இருந்தப்ப they said she is not a heroine material. அப்ப நான் ஒரு ப்ரோமோ கட் பண்ணி ட்ரெய்லர் கட் பண்ணிக்கிறது ஒரு 4 மாசம் இருக்குமா சார் ஓகே பண்றதுக்கு. அப்ப அவங்க ஒரு கண்டிஷன் சொன்னாங்க, அப்ப அந்த படத்துல தமிழ்ல தெரிஞ்ச யாராவது ஒருத்தர் வேணும். அப்ப யார்கிட்ட கேட்க முடியும், நான் திரும்பவும் 5 லிட்டர் தான் கேட்க முடியும். ஆனா ஹீரோயின் இல்லாம ஆனா ஒரு ஹீரோயின் அந்தஸ்து இருக்கக்கூடிய ஒருத்தங்க பண்ணா எனக்கு அந்த ப்ராஜெக்ட் டிசைன் ஆகிறது கரெக்டா இருக்கிறது கால் மாதிரி அனிதான ஒரு கேரக்டர் ப்ளீஸ் வந்து பண்ணுங்க. இது மட்டும் இல்ல, ஆனந்தி வந்து என் மகனுக்கும் என் மகளுக்கும் ஒரு அக்கா மாதிரி, எங்க வீட்டினரே ஒரு பிள்ளை. ஸோ ஆனந்தி ஏன் கூட இருக்காங்கன்னா ஷீ இஸ் ஃப்ரம் மை ஃபேமிலி, எங்க வீடு. நாளைக்கு என் படத்தை நடிக்கலாங்களும் ஷீல் பி மை செட். ஸோ ஆனந்தி, தேங்க்ஸ் யூ லாட் ஃபார் தட் அண்ட் அவர் ஹோல் ஃபேமிலி லவ்ஸ் யூ. அண்ட் அன்பு மித்துல் இவன் வந்து இதே மாதிரி தான், இவன் ஆடிஷன் பண்ணி கண்டுபிடிக்கிறது ஒரு கிட்டத்தட்ட 6 மாசம் ஆச்சு. அண்ட் இவருக்கு எல்லாமே தெரியும், நடிப்பு சூப்பரா வரும் ஆனா ஓட தெரியாது, நடிப்பு சூப்பரா வரும் ஆனா டான்ஸ் ஆட தெரியாது, நடிப்பு சூப்பரா வரும் வேபோர்டு ஓட தெரியாது, நடிப்பு சூப்பரா வரும் ஸ்விம்மிங் தெரியாது. ஸோ எனக்கு முதல்ல நாங்க ஒரு 3 மாசம் ஸ்விம்மிங், ஓடுறது, நடக்கிறது, டான்ஸ் இது முதல் கத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் தான் ஷூட் போனோம். அண்ட் இவனை சொல்லணும்னா எங்க அப்பா சார், டாடா சார் எங்க இருக்கீங்க, ப்ளீஸ் கம் டு த ஸ்டேஜ். இந்த படத்துல இருக்கக்கூடிய அப்பா இங்க இருக்காங்கன்னு கேட்டாங்க, அவர் தான் அந்த அப்பா. இவன் பிறந்ததுல இருந்து ஆல்மோஸ்ட் அவர் விட்டு பார்த்துட்டு இந்த மெயின் வேலையை விட்டுட்டு ஒரு சின்ன வேலை பண்ணிட்டு இவன் கூடயே இருக்கணும் அப்படின்ட்டு இருந்தார் இருக்கிறாரு. நான் கேட்டேன், ஏன் சார் அவனை கைட் பண்றதுக்கு அவனை வழி நடத்துவானா? அப்ப என்கிட்ட சொன்னது, இல்லை சார் வளரக்கூடிய ஒவ்வொரு மொழியும் அழகா இருக்கு, அந்த எக்ஸ்பீரியன்ஸை நான் மிஸ் பண்றது. ஒரு 14 வயசுல அவன் பெரிய பையன், அது வரைக்கும் ஐ வாண்ட் டு ஸ்பெண்ட், என்னால மேக்ஸிமம் கூட ஸ்பெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு தன்னுடைய ப்ரொஃபஷனல் இருந்து வெளில வந்து சின்னதாக ஒரு ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனியை வச்சுக்கிறது 325 நாள்ல இவன் என்னைக்காவது இவனுக்கு வேலை இவன் விட்ட போய் பர்சனலா வேலை பார்த்துக்காரு. அப்படி இவனோட இருக்கக்கூடிய இந்த அப்பா தான் பறந்து போய் அப்பாவும் கூட. தேங்க்யூ சார். அண்ட் அஜு சார், தேங்க்யூ. நான் வந்து நிவின் சார் வந்து கேட்டேன், அந்த மாதிரி நிவின் சார் இந்த கதை தெரியும், அண்ட் நிவின் சார் அஜு பண்ணா கேரக்டர் அவர் பண்ணுவாரா சார் இந்த கேரக்டர்னு கேட்டேன். ஏன்னா இட் வாஸ் வெரி ஸ்மால் ரோல். எப்படி அப்ப நிவின் நான் கேட்டேன்னு கேட்டாரு, கேட்டப்ப நீங்க சொன்னீங்க சார் ஒரு ஷார்ட் ஆகுதால நான் வந்து நடிக்கிறேன்னு. தேங்க்ஸ், நீங்க மேல வச்ச நம்பிக்கைக்கு. உங்களுக்கு 120வது படத்தில் ஒரு ஷார்ட்ல நடிச்சாலும் போதும், நீங்க கொடுத்த அந்த கான்ஃபிடன்ஸ்க்கு ரொம்ப நன்றி சார். அண்ட் விஜய் யஷ்தாஸ் சார், எங்களுக்கு வந்து ஒரு பணக்கார அப்பா தேவைப்பட்டாரு. அந்த பணக்கார அப்பாவுக்கு கொஞ்சம் டான்ஸ் ஆடவும் தெரியணும். அண்ட் யூ ஷுட் லுக் வெரி கிளாசிக், ரிச், வெரி கூல் கையாக இருக்கணும். அப்போ ஒரு நாள் இன்ஸ்டாகிராம் அப்படியே பார்த்துட்டு எனக்கு ரொம்ப அழகா இருந்தீங்க, தாடிலாம் இன்னும் அழகா இருந்துச்சு. அப்ப நான் பிரதீப் சார் சொன்னேன், சார் இவர் கரெக்டா இருப்பாரு நினைக்கிறேன். பிரதீப் சார் இமீடியட்டா கேளுங்கனாரு. அப்படிதான் யூ கேம் இன் அண்ட் நீங்க எங்களுக்கு கொடுத்த சப்போர்ட் பண்ணீங்க. உங்களுடைய பிஸி ஷெட்யூல் அந்த 5 நாள் அண்ட் நீங்க பிரியாவை ரெக்கமெண்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் மைனான், ஷீ இஸ் அசிஸ்டன்ட் டைரக்டர். அவங்க நிஜ பேர் வேணி, பெபிள்ஸ் படத்தினுடைய அசிஸ்டன்ட் டைரக்டர். அப்படிதான் எனக்கு தெரியும், வினோதா அறிமுகப்படுத்தினா. அப்ப நான் கேட்டேன், நீ படம் நடிக்க வந்திருக்கேன்னு சொன்னாங்க. அப்ப மைனாவை பார்த்தப்ப நான் நினைச்சேன், எப்படி நடிகை சொல்லி இந்த கதை எழுதுறப்ப நான் மைனாக்காகவே வேணிக்காகவே எழுதின கேரக்டர் தான் மைனா. அண்ட் மைனா யூ டிட் a great job, thank you. அண்ட் சந்தோஷ், இவன் தான் அந்த படத்தோட மியூசிக். மகன் சார் நீங்க மேலதான் நினைக்கணும் சார், நான் இப்பதான் உங்களை பார்த்தேன். இவன் தான் மியூசிக் அண்ட் வி பெய்ட் இன் எவ்ரிதிங் அட்வான்ஸா பண்ணோம். பட் இந்த படத்துல வந்து திடீர்னு மகன் சார் வந்து இவ்வளவு பாடல்கள் வைக்கலாம்னு சொல்லிட்டு ஈவன் துபாயில இருந்தாரு. உங்களுக்கு ஃபெஸ்டிவலுக்கு டைம் ஆயிடுச்சு. இப்போ பெரிய ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருந்தார் ஈவன். இப்போ ஈவன் என்னடா பண்ணலான்னு கேட்டேன். இப்போ ஈவன் என்ன சொன்னா, பிஜிஎம் பண்றேன்னா இந்த ஒரு பாட்டு மட்டும் நீங்க யாராவது வச்சு பண்ணுங்கிறாரு. அப்ப ஆபத் பாந்தவனாக என்னுடைய உதவி இயக்குநர்கள் கண்டுபிடித்து கொண்டு வந்த அந்த பொன்முட்டையிடும் வார்த்தை தான் சந்தோஷ் தயாநிதி. அண்ட் சந்தோஷ், உங்களுக்கு தெரியாது நீங்க எவ்வளவு பெரிய உதவி எனக்கு செஞ்சிருக்கீங்கன்னு. என் கேரியர்ல இந்த படம் வந்து லைக் இட் வாஸ் ரீச்சிங் த டெட்லைன். ஐ வாஸ் ஹேவிங் a lot of pressure, stress. நான் ஒரு நேர்ல கூட பார்க்கல. அந்த 19 பாட்டு போற வரைக்கும் நேர்ல பார்க்கறதுல டைமே இல்லை. மதன் முடிக்கு எழுதி கொடுத்தாரு, அஸ்டன் ஒரு இடத்துக்கு எடுத்துட்டு போவாரு, அங்கிருந்து ஒரு டியூன் போட்டு பாட்டா எங்களுக்கு அனுப்புவாரு. இப்படி 4 நாட்களில் வேக வேகமா நாங்க பண்ணோம். அன்னைக்கு நீங்க நான் உங்களுக்கு என் அசிஸ்டன்ஸ் என்ன சொல்ல சொன்னா, ஒரு வேளை நான் யுவன் சாருக்கு டைம் ஃப்ரீ ஆயிடுச்சுன்னா அந்த 19 பாட்டையும் நான் யூஸ் பண்ண மாட்டேன், திரும்ப யுவன் சார் தான் யூஸ் பண்ணுவேன். ஆனா இப்ப அவர் செய்யற உதவி கண்டிப்பா எனக்காக ஈடு செய்வேன், ஒர்க் பண்ணனாலும் பரவாயில்லையான்னு கேளுங்கன்னு சொல்லி அனுப்பினேன். இப்போ சந்தோஷ் வந்து எனக்கு ஒரு வாய்ஸ் நோட் போட்டாரு, சார்
நீங்க இந்த படத்துல எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுனாலும் பரவாயில்ல, இதை நான் என்னோட என்ன சொல்றது, நான் என்ன நிரூபிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பா வச்சுக்கிறேன். இதை செய்யணும்னு செஞ்சீங்க. தேங்க்யூ சந்தோஷ். அண்ட் ஆக்சுவலா நீங்க எனக்கு போட அந்த வாய்ஸ் தான் இல்லைன்னா இவன் போய் கேட்டிருப்பேன். பட் எனக்கு ரொம்ப திருப்தி ஆச்சு. இப்போ இவ்வளவு வேலை பார்த்ததுக்கு அப்புறம் ஐ ஷுட் நாட் கோ பேக். ஏன்னா இவன் அண்ணாவும் சொல்லிட்டாங்க. அண்ட் ஈவன் வாஸ் வெரி கிரேஸ்ஃபுல். ஆக்சுவலா ஈவன் ஆல்வேஸ் சேஸ் தட் யூ ஆர் மை டைரக்டர்னு சொல்லிட்டு அப்படிப்பட்ட ஈவன் ஓகே நீங்க ஒரு பாட்டு பண்ணுங்கன்னு சொல்லி நீங்க லைவ் ஆல் த சாங்ஸ் ஈவன் பர்சனலி அதுவும் அவர் பாடின அந்த கஷ்டம் வந்தாங்கன்னா அவருக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு என்ற சொன்னார் சந்தோஷ். ஆல் த பெஸ்ட் டு அவரோட விஷஸ் என் மூலியமா உங்களுக்கு. அண்ட் குமார் தங்கமீன்கள் ஆர்டிஸ்டில் ஒரு சீன் நடிச்சிருப்பாரு. அப்புறம் அது மேடின் ஆர்ட் டைரக்டர் தரமணி, அதுக்கப்புறம் மாரிஸ் வச்சுக்க வேலை பார்த்தாரு. இந்த படத்துல கூப்பிட்டு பண்ணி கொடுத்தாரு. அண்ட் மதன் சார் ஆக்சுவலா ஒரு லிரிக் ரைட்டர் ஒரு ஸ்கிரிப்டுக்கு எவ்வளவு கான்ட்ரிபியூட் பண்ண முடியுங்கிறதுக்கு இந்த படம் ஒரு எக்ஸாம்பிள். ஆக்சுவலா அது ஒரு ஐடியா எனக்கு இல்லவே இல்லை. இப்படி பாட்டு வைக்கலாம்னு சொல்லியோ இப்படி பாட்டு எழுதலாம்னு சொல்லியோ. ஸோ மதன் சார் படம் பார்த்துட்டு இப்படி ஒரு என்ன சொல்றது முக்கியமான இந்த விஷயத்த இந்த படத்துக்குள்ள கொண்டு வந்தாரு. அது இந்த படத்துடைய இன்னைக்கு மெயின் ஸ்ட்ரீம் சக்சஸ்க்கும் அந்த மெயின் ஸ்ட்ரீமா இருப்பதற்கும் நீங்க கொடுத்த ஐடியா தான் சார். தேங்க்யூ சோ மச் ஃபார் கிவிங் மீ ஐடியா அண்ட் கொலாபரேட்டிங் வித் மீ. ஐ ரெஸ்பெக்ட் யுவர் லாட். என்னைக்குமே நீங்க மதர் சே வாட் யூ நீங்க என்ன பண்றீங்க இல்லை யார்ட்டையும் சொல்லவே மாட்டீங்க. இப்ப நான் சொல்லுதான் நீங்க என்னைக்குமே வெளில சொல்லியிருந்தாங்க எனக்கு தெரியும். And thank you for that, for coming into my script and helping me to take into the mainstream audience, more audience. And then Pradeep sir, அவரை மீட் பண்ணதுக்கு காரணம் நரன். நரன் அவர் ஃப்ரெண்டு, என்னோட ரைட்டரோட ஃப்ரெண்டு. அவர் வந்து விஜய் டிவியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு. அப்ப அவரை பார்க்க நான் போவேன். ஏன்னா ஒரு வாரணாசின்னு ஒரு சிறுகதையை நான் படம் நடிக்கிறதுக்காக கேட்டாரு. அதுக்கப்புறம் நானே அதை டைரக்ட் பண்ண ரைட்ஸ் வாங்கினேன். போறப்ப பிரதீப் சாரை மீட் பண்ணேன். அப்போ எனக்கு தெரிஞ்சு விஜய் டிவி ஆஃபீஸ் ஹாட் ஸ்டார்லாம் ஸ்டார்ட் ஆகல. ஸோ படம் பண்ணுவாங்கிறது அவர் என்கிட்ட பேசல, இவரு என்கிட்ட படம் பண்ணுவாங்க பேசல. இட் ஆல் ஸ்டார்டட். அதுக்கப்புறம் ஹாட் ஸ்டார் ஸ்டார்ட் ஆச்சு. எனக்கு படம் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டே இருந்தாரு. நான் வெவ்வேறு கதைகள் சொன்னேன். அதெல்லாம் அவர் ஓகேனாரு. பட் அதை தள்ளிட்டே போயிட்டு ஒரு நாள் புஷ் பண்ணி நீங்க ஏதாவது ஒன்று பண்ணி ஆகும்னு என்னை கம்பல் பண்ணி இந்த படத்தை வந்து பண்ண வச்சாரு. அண்ட் இந்த படத்தை இந்த கதைக்கான பட்ஜெட்ல பண்ணணும்னு விருப்பப்பட்டார். அதனாலதான் இந்த பறந்து போக நான் இந்த அளவுக்கு எடுக்க முடிஞ்சது, இதுக்குள்ள இவ்வளவு விஷயங்களை கொண்டு வர முடிஞ்சது. அண்ட் பிரதீப் சார் இஸ் நாட் ஓன்லி கைண்ட் ஆஃப் என்ன இவர் தான் வாழையும் டிசைன் பண்ணாரு. அண்ட் டிடி போயிட்டாங்க எனக்கு அவர் சொன்ன மாதிரி லைக் அவர் வந்து பல பேருடைய வாழ்க்கையினுடைய முக்கியமான திருப்பு முனைகள் இருந்திருக்காரு. He can what you say find out the talent and he can support people. எந்த கண்டிஷனும் இல்லாம எந்த பிரதிபலனும் எதிர்பார்க்காமல் ஒரு மனிதனுடைய திறமையை அப்படி கூட இருந்து சப்போர்ட் பண்ணக்கூடிய ஆட்கள் வெகு குறைவு. தேங்க்யூ பிரதீப் சார், யூ கேம் இன் மை லைஃப் இன் ரைட் டைம். அண்ட் இவரை பார்த்ததுக்கு அப்புறம் அது எப்படி மதன் கார்கி சார் படிச்சோம்னா அதே மாதிரி இவரை பார்த்ததுக்கு அப்புறம் சில சேஞ்சஸ் ஆச்சு. 7 முறை கிளைமேக்ஸ் மாற்றி விட்டது இவர் தான். ஏன் சார் நெகட்டிவா இருக்கும்? ஒரு பாசிட்டிவ் கிளைமேக்ஸ் தான் போய் ஆகணும். ஏன் அதை இம்மார்டலா இருக்கக்கூடாது? ஏன் நீங்க ஒரு ஃபேண்டசிக்குள்ள போகக்கூடாது? ஒரு சில சாதாரண கேள்விகள்ல என் தாட் ப்ராசஸ் மாத்தினாரு. அண்ட் he said you should reach large audience ன்னு சொல்லி and he asked me to do a happy film. ஆக்சுவலா நான் பிரதீப் சார்க்காக இந்த படம் பண்ணேன். இவர் சொல்லிட்டு இருந்தா நீங்க ஒரு ஹாப்பி ஃபிலிம் பண்ணணும்னு சொல்லி. ஸோ அதெல்லாம் அந்த ஜேனலுக்கு என்ன போஸ்ட் பண்ணாரு. அப்படி என்ன புஷ் பண்ணது ரொம்ப நன்றி சார். அண்ட் ஏகாம்பரம் சார் அண்ட் என்னோட பையனோட ஃபுட்பால் கிரவுண்ட்ல ஒரு நாள் அவரை பார்த்தேன் நான். அவர் பையனை ஃபுட்பால் விளையாடுவோம் அந்த இடத்துல. அப்போ என்ன சார் பண்றீங்கன்னு கேட்டேன். அந்த 7 கேமரா தேடிட்டு இருந்தோம். சரி வாங்க சார் ஒர்க் பண்ணுவோம்னு சொன்னோம். அப்படிதான் ஏகாம்பரம் சார் உள்ளுக்குள்ள வந்தாரு. அண்ட் 7 டோட்டலா வேற அவரை உருட்டி புரிஞ்சாங்க. அண்ட் அதுக்கு நேர் எதிராக அவரை கஷ்டப்படுத்துறதுக்கு பறந்து போல அவர் கொஞ்சம் ஆசுவாசமா மினிமலா இருக்கலாம்னு கூப்பிட்டு போனேன். பட் அதுவுமே ஒரு டஃப் ஆயிடுச்சு தான் எனக்கு. இல்லை சார் என்ஜாய் பண்ணாங்க. ஆக்சுவலா சிரிச்சுட்டே வேலை பார்த்தோம். அண்ட் தேங்க்யூ ஆகா சார். அண்ட் சிவா சாரோட அவர் நேஷனல் அவார்ட் வின்னர் மேக்கப் மேன் சொல்லணும். சிவா சார் கூடவே அவர் இருப்பாரு. அண்ட் சிவா சாரினுடைய எல்லா குணநலங்கள் பிரதிபலங்கள் அவருடைய எமோஷன்ஸ் எல்லாத்தையுமே விரல் அசைவில் வைத்திருக்கக்கூடிய ஒத்தானா சார் இருப்பாரு. எப்ப முக்கியமோ அப்ப. அண்ட் தேங்க்யூ சப்போர்ட் பண்ணதுக்கு. அண்ட் மதி விஎஸ் அவர்தான் இந்த படத்தோட எடிட்டர். 7 மலைக்கு அவர் தான் எடிட்டர். கிட்டத்தட்ட ஒரு 2 படமும் நாங்க ஒரு 4.5 வருஷமா பண்ணிட்டு இருக்கோம். இதை தாண்டி என்ன எங்க ஆபீஸ் தேடி வரக்கூடிய சில சின்ன படங்களுடைய சில எடிட்டிங் கரெக்ஷனையும் அவனை தான் பண்ண சொல்லுவேன் நான். அண்ட் இஸ் மை அசிஸ்டன்ட் அண்ட் எடிட்டர். ஏன்னா பேருந்து வந்து லைக் கடைசி நிமிஷத்துல நானே உட்காந்து அதை எடிட் பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா எங்க எடிட்டர் இப்போ வந்து ஊர்ல இல்லைங்கிறதுனால நானே FCP கத்துட்டு நானும் கமலேஷன் இருப்பாங்க. கமலேஷ் இருக்கான அந்த கமலேஷ் அறிவியர் ஆக்சுவலா கமலேஷ் நான் தான் பேருந்துடைய ஃபைனல் கட் எடிட் பண்ணோம். எதுவுமே தெரியாம நான் வந்து யூடியூப்ல போய் FCP படிச்சுட்டு அதுக்குள்ள ஒரு சிஸ்டத்தை உட்காந்து ஆரம்பிச்சு ஒரு படத்தையும் பண்ணப்ப செல்வம் வந்து செல்வத்தை கேட்டேன். எனக்கு வந்து இந்த
கடைசி கட்ட வேலைகள் செய்யறதுக்குலாம் ஆள் வேணும். பரியரும் பெருமாள்ல ஒரு வெயிட்டிங் அசிஸ்டண்டா வேலை பார்த்துருந்த மதியம் ஆபீஸ்க்கு அனுப்புறான். அன்னைக்கு சாயங்காலம் வந்தா இன்னைக்கு அவன் திரும்பி போகவே இல்லை, இங்கேயே இருக்கான். தேங்க்யூ மதி. உனக்கும் உங்களோட ஒய்ஃபுக்கும் உங்களோட மாமனாருக்கும் உங்க அப்பா அம்மாவுக்கும் நீங்க எல்லாருமே உங்க பாட்டி உங்க ஒய்ஃபோட படத்தை கேட்டு படம் வருமா வராதா அப்படின்னு இந்த மறந்துட்டே இருப்பாங்க. அந்த பாட்டிகிட்ட சொல்லுங்க படம் வருது, வரும்போது பாட்டி தியேட்டர்ல கொடுத்து காட்டுங்க. தேங்க்யூ மதி. அண்ட் ஜூலை 4th வருது. அண்ட் தேங்க்யூ நரன். அது எங்க இருக்காருன்னு தான் பார்த்துருக்கீங்க. அப்படியே சந்தோஷ் நாளைக்கு வாங்க. இந்த பாட்டுல 19 பாடல் இருக்கலாம், 20 பாடல் இருக்கலாம், என்ன பாடல் வேணாலும் இருக்கலாம். ஆனா ஒரு ஆர்டிஸ்ட் இல்லாத படத்துக்கு, ஒரு கதாநாயகன் இல்லாத படத்துக்கு, அது ஒரு புது இசையமைப்பாளர் புது இசையமைப்பாளர் கொடுத்த பாடலுக்கு அந்த படத்தை பாடல்களை வாங்கி அதை இங்க கூட நின்று அதை ப்ரொமோட் பண்ணி இப்போ எல்லாரும் கூட நிக்கிற சந்தோஷ். அது மட்டும் இல்லாம இந்த படத்தை பார்த்துட்டு இந்த படத்தை எப்படியாவது ரிலீஸ் பண்ணியே ஆகணும்னு சொல்லி என்னுடைய கிட்டத்தட்ட என்னோட மேனேஜர் மாதிரி போய் நிறைய பேர்த்த கொடுத்து படம் போட்டு காட்டினீங்க. ரொம்ப தேங்க்ஸ் சந்தோஷ். சந்தோஷ்க்கு மட்டும் இல்ல, மணி அண்ட் ஹோல் திங் மியூசிக் டீம் தேங்க்ஸ் அலாட். அண்ட் மாரிசவால் தேங்க்ஸ் சொல்ல வேண்டியதில்லை நான் நினைக்கிறேன். அண்ட் நான் வந்து மீரா கதிரவனுக்கும் அரவிந்துக்கும் நன்றி சொல்லணும். இந்த இதுக்கான எல்லாத்தையும் அவங்க தான் கூப்பிட்டாங்க. And I want to talk to Pradeep, sir. Just few thank yous, okay. Grace and Ajwagi, sir. You guys are doing a great job in that industry, and we are happy to be having you a part of this show. Actually, சிவா சார் எல்லாரையும் கலாச்சிட்டு இருந்தாரு, அதனால உண்மையை சொல்லிடுறேன். எங்களுக்கு இந்த படத்துக்கு ஒரு பெரிய ஹீரோ தேவைப்பட்டாரு. ஆனா அந்த ஹீரோ மலையேறும் போது அவர் கால் வலிக்கணும், அதுக்காக புக் பண்ணதுதான் இந்த அகில உலக சூப்பர் ஸ்டார். ஆனா அதுல ஒரு ப்ராப்ளம் என்னன்னா, அவர் ஒரு டான்ஸ் காம்படிஷன்ல தோக்கணும் ஒரு சீன்ல. அப்ப அவரை பீட் பண்றதுக்கு பயங்கரமான ஒரு டான்சர் புக் பண்றதுதான் விஜய் சார். தேங்க்யூ விஜய் ஃபார் பீங் பார்ட் ஆஃப் இட். பியாண்ட் எனிதிங், இந்த படத்துக்கு எனக்கு ரொம்ப ஹார்ட் க்ளோஸ் ஆன ஒரு சீன் இருக்கு. தட்ஸ் யுவர் சீன். தேங்க் யூ ஃபார் பீயிங் த சன்ஃப்ளவர் ஆஃப் த மூவி. நீங்க இந்த படத்துல சில கேரக்டர்ஸ், அதாவது நாங்க ஒரு டைரக்டர்கிட்ட ஒரு படத்தை டிஸ்கஸ் பண்ணும்போது எல்லாமே எதெல்லாம் பிளாட் பாயிண்ட்ஸ், எந்த பிளாட் பாயிண்ட் ஒரு படத்தை மூவ் பண்ண போகுது, எந்தெந்த மினிட்ல அது வருது, இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஆனா ராம் சார் இஸ் அ ஜீனியஸ். அவருக்கு வந்து ஒரு படத்தை நகர்த்துறதுக்கு தேவை 5 கேரக்டர். அந்த 5 கேரக்டர் அவர் டிசைன் பண்ணதுக்கு அப்புறம் அந்த கேரக்டர்ஸ் அந்த படத்துல எப்படி மூவ் பண்ணுதோ அதுதான் அந்த படம். இட்ஸ் சச் அ, அதுக்கு நான் தேங்க் பண்ண வேண்டியது மயன், ஹிஸ் சன். ஏன்னா அவர் வந்து மயனோட போன் கான்வர்சேஷன் பத்தி நிறைய பேசிக்கிட்டே இருப்பாரு. அப்பதான் தெரிஞ்சது அப்பா மகனுக்குள்ள உலகத்துல இவ்வளவு இருக்கா கான்வர்சேஷன் அப்படின்னு. உங்க வீட்டுல எல்லாருக்குமே பசங்க இருப்பாங்க, பட் எத்தனை பேர் அந்த உலகத்தை இப்படி பாத்தீங்கன்னு தெரியாது. இந்த படத்தை பாத்தீங்கன்னா your world might change. So it's a beautiful movie. Thanks Ram sir for giving us this thing. And Santosh, Think Music, thank you so much. And yes, it was a big disappointment Yuvan could do this project for us. ஏன்னா நாங்க யுவன் தான் இதுல மியூசிக் பண்ணுவாருன்னு நம்பிட்டு இருந்தோம். But today I'm saying Santosh Jayanidhi, we are so proud. We are doing your first project. So RRRO, நீ என்னுள் இறங்கும் வேரோ. What a line, sir. Thank you, sir. And for the entire team, it's a honor working with you all. And the Mono Kuttis, they've done a great job. So thank you so much for this project. Mari sir, ரொம்ப நன்றி இந்த ஈவெண்ட்டுக்காக. எல்லாருக்கும் வணக்கம். இதுல வந்து நாங்க எதாச்சும் ஒரு கிரவுண்ட்ல வந்து என் பையனை வந்து ட்ரைனிங்க்கு அனுப்பினோம். அவர் பையன் நாங்க வந்திருந்தாங்க. ஜஸ்ட் அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நாங்க 2 பேரும் மீட் பண்றோம். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் ஒரு படம் பண்றேன், நம்ம பண்ணலாமா? அப்படிதான் ஜஸ்ட் நான் அவங்க வீட்டுக்கு போயிட்டு ஒரு காஃபி சாப்பிட்டு ஒரு படத்துக்கு நம்ம ஒர்க் பண்றோம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்ச எங்க ஜேர்னி. என்னை பொறுத்தவரையில என்னன்னா, எனக்கு வந்து எனக்கு பிடித்த இயக்குனர்கள் வந்து எஸ்பி ஜனநாதன், அவர் கூட ஒரு 4 படம், அப்புறம் வந்து ஒரு படம் பண்ண போற பிரியதர்ஷன் சார், அவர் கூட ஒரு 7-8 படம். ஏன்னா வந்து ரிப்பீட்டட் டைரக்ட், ஏன்னா வந்து அவங்களுக்கு பிடிக்குது. அவர் சொன்னார் ஃபர்ஸ்ட் படம் முடிச்சுட்டு அடுத்த படம் உடனே ஆரம்பிச்சிருவோம் சார் அப்படின்னாரு.
அதை ஆரம்பித்தோம். ஸோ எங்களுடைய ஜேர்னி இப்படி வந்து போயிட்டு இருக்கு. இது மாதிரி எல்லாரு கூடயும் வந்து இந்த ஒர்க் பண்ணுறதுக்கு வந்து அவர் கொடுத்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து ஒரு 7 கடல் 7 மலை, அது ஒரு டிஃப்ரெண்ட் ஜேனர். அந்த படத்தை பார்த்தா தெரியும். இது வந்து ஒரு டிராவல் மூவி, எனக்கு ரொம்ப பிடிச்ச மூவி. நிறைய இடத்துக்கு டிராவல் பண்ணோம், நிறைய மலை ஏறணும். ஸோ ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸு, அதை வந்து கொடுத்ததுக்கு வந்து ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார், ராம் சார். ரொம்ப நன்றிங்க சார் இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு. இது முதல் படம், ஆனால் இது 4 வருஷமாக ஏன் விட்டு போகலன்னா, ஒவ்வொரு நாளும் ஒரு நாலேஜ் உங்ககிட்ட கற்றுக்கலாம் சார். என்ன சொல்கிறது, நீங்கள் எடிட் பண்ணுறவங்களும் ஒரு நாள் சொன்னீங்க, அது என்ன சொல்கிறது, ஒரு நிறைய ஷார்ட்ஸில் ஒரு சீனு, அதில் வந்து நிறைய ஷார்ட்ஸ் இருக்கனால கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம். அப்போ ஒரு வார்த்தை சொன்னீங்க, எடிட்டிங்கிறது ஒரு கடினமான கேள்விக்கு ஒரு எளிய பதில் தேடுறது தான் எடிட்டிங் அப்படின்னீங்க. ஸோ அதுதான் சார் இந்த படங்கிறது ஒரு இந்த விஷயம் யோசிக்கிறதே கடினம். ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு அளவை இவ்வளோ ஈஸியாக இந்த படத்தை சொல்ல முடியும் அப்படிங்கிறது இந்த ஒரு 4 வருஷத்துல நம்ம தெரிஞ்சுக்கிட்டேன் சார் நான். ஏன்னா இது 5 மணி நேரம் ஃபுட்டேஜ் அழகா 2:10க்கு கொண்டு வந்தது வந்து அதுதான் வந்து எளிய முறையில் சொல்லணும், எளிய முறையில் எல்லாத்துக்கும் சென்றடையணும் அப்படிங்கிறது அந்த 2:10ல் அந்த கண்டிப்பாக தெரியும் சார் எல்லாத்துக்கும். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த படம் வந்து பிளாக் பஸ்டர் ஹிட் ஆகணும், அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். இசை வெளியீட்டவனுடைய நாயகர் சந்தோஷ் தயாநிதி. எல்லாருக்கும் வணக்கம். இந்த ஈவினிங் ஸ்பெஷலாக இருக்குன்னு மை டியர் டைரக்டர்ஸ், ப்ரொடியூசர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, ப்ரெஸ் அண்ட் மீடியா எல்லாருக்குமே ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இந்த ஸ்டேஜ் வந்து என்னோட லைஃப்ல ரொம்ப முக்கியமான ஒரு இடம் இது. ஏன்னா இதுக்காக நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 இயர்ஸா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், இந்த மாதிரி டீமோட ஒர்க் பண்ண முடியுமா முடியாதா அப்படின்னு. ஃபர்ஸ்ட் ராம் சாரோட ஆஃபீஸ்ல இருந்து 2 அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் தான் வந்து சொன்னாங்க, இந்த மாதிரி ராம் சார் வந்து ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ண போறாரு, அவர் அசிஸ்டன்ட் தான் டைரக்ட் பண்ண போறாங்க. நிறைய பேரை தேடிட்டு இருந்தோம். அப்போ உங்க சாங்ஸ் எல்லாம் கேட்டோம், நல்லா இருக்கு, உங்களை மீட் பண்ணோம். சரி வீட்டுக்கு வந்தாங்க, வந்துட்டு நான் பண்ண பாட்டெல்லாம் கேட்டாங்க, நான் பண்ண போற பாட்டெல்லாம் கேட்டாங்க, அப்போ பண்ணிட்டு இருக்க பாட்டையும் கேட்டாங்க. பயங்கரமா இன்டர்வியூ எல்லாம் எடுத்தாங்க, எல்லாம் நோட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வீட்டுக்கு போயிட்டாங்க. அப்புறம் வந்து ஒரு 1 வீக் ஆள காணோம். சரி ஃபோன் பண்ணேன், நெக்ஸ்ட் வீக் வரும்போது ஒரு 20 பேப்பர் எடுத்துட்டு வந்தாங்க, ஃபுல்லா லிரிக்ஸ் எல்லாம் எழுதி. இதுக்கு ஒரு டியூன் போடணும் நாங்க. சரி அடுத்த கட்ட டெஸ்ட் நினைச்சிட்டு ஃபுல்லா டியூன் எல்லாம் போட்டு முடிச்சிட்டேன். அப்புறம் திருப்பி அந்த சாங்லாம் எடுத்துட்டு போயிட்டாங்க. திருப்பி 2 வீக்ஸ் கழிச்சு வந்து இந்த ரீல்ஸ் எல்லாம், ஐ மீன் மூவியோட ரீல்ஸ் எடுத்துட்டு வந்து நீங்க பண்ண பாட்டெல்லாம் இதுக்கு சிங்க் பண்ணணும், அப்போ சிங்க் பண்ணி அதுக்கு ஒர்க் பண்ணணும். சரி ஓகேன்னு சொல்லிட்டு அந்த பாட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த படத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த மியூசிக் எல்லாம் மாத்தி ஒர்க் பண்ணிட்டே இருந்தோம். அப்போ 20 பாட்டும் முடிச்சாச்சு. 8வது ரீல் வருது, வந்தா பிலிம் ராம்னு வந்துருச்சு. எனக்கு ஒரே ஷாக்கு, வேற ஏதாவது படத்தை என்கிட்ட பிடிச்சாங்களா இல்லைன்னா என்னன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. அப்போ கரெக்டா அந்த கார்டு பார்க்கும்போது ராம் சார் கால் பண்றாரு, அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பேசுறாரு. சந்தோஷ் ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணிருக்கீங்க அப்படின்னு. ஸோ இந்த மூமெண்ட் தான் என் லைஃப்ல வந்து ஒரு பெரிய அச்சீவ்மெண்டா நினைக்கிறேன். டைரக்டர்ஸ் நினைச்சாதான் ஒரு நல்ல டெக்னீஷியனை கொண்டு வரவே முடியும். மியூசிக் டைரக்டரா இருக்கட்டும், கேமராமேனா இருக்கட்டும், anybody. அதை நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்றேன். என்னோட டேலண்ட்டை ப்ரூவ் பண்றதுக்கு வந்து ராம் சார் மாதிரி ஒரு டைரக்டர் கிட்ட ஒர்க் பண்ண ரொம்ப நாள் ஆசைப்பட்டுட்டு இருந்தேன். நிறைய பேர் கேட்டாங்க ராம் சார் கூட ஒர்க் பண்ண ரொம்ப கஷ்டமாச்சு அப்படின்னு. எனக்கு அந்த கஷ்டம்லாம் இல்லை, ஏன்னா நான் வந்து எங்க பாஸ் ரஹ்மான் சார் கூட வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷம் ஒர்க் பண்ணியிருக்கேன். அவரும் ராம் சாரும் ஒரே மாதிரி தாட் ப்ராசஸ்ல இருக்காங்க தான். தே ஆர் நெவர் சாட்டிஸ்ஃபைட் வித், அதாவது ஒர்க் பண்ணிட்டே இருப்பாங்க அகைன் அண்ட் அகைன் அண்ட் அகைன். ஸோ எனக்கு அந்த ட்ரைனிங் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 இயர்ஸா இருந்ததுனால எனக்கு ராம் சார் கூட ஒர்க் பண்றது ரொம்ப ஈஸியாயிடுச்சு. அண்ட் தென் மதன் கார்கி சார் அண்ட் திங்க் மியூசிக் எல்லாருக்குமே இந்த டைம்ல ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அந்த படத்தில் ஆக்ட் பண்ண எல்லாருக்குமே என்னோட பெரிய நன்றி. அப்புறம் மாரி சேவாசனா அவருக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ். தேங்க்யூ ஸோ மச் சார். ராம் சார் தேங்க்யூ ஸோ மச். அண்ட் நான் முக்கியமா எனக்கு தெரிஞ்ச இது ரொம்ப மகிழ்ச்சியா சொல்லணுமா இல்லை எப்படி சொல்லணும்னு தெரியல. ஏன்னா இவ்வளவு நேரம் நான் என் படத்தை பார்த்துட்டு நான் கூப்பிட்டு என் படத்தை ப்ரொமோட் பண்ணுறதுக்காக கூட வந்து இருங்கன்னு சொல்லி கேட்டதுக்காக இன்னைக்கு வந்து இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ஃபிலிம் மேக்கர்ஸ்ல இருந்து எனக்கு பிடிச்ச மிஸ்கின் நான் வரைக்கும் இவ்வளோ நேரம் இங்கே இருக்கிறதுங்கிறது வந்து ஐ திங்க் இட்ஸ் அ பிளெஸ்ஸிங் நினைக்கிறேன்.
நான் ஒவ்வொரு படத்துக்கும் அதை செய்ய வேண்டியிருக்கு. அண்ட் என்ன சொல்லலாம், இப்போ உதாரணத்துக்கு வந்து எல்லாருமே இவரை பாதுகாக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அதெல்லாம் என் மேல இருக்கக்கூடிய அன்புனாலையும் பிரியத்தாலையும் சொல்றாங்க. ஐ எம் சேஃப், ஐ எம் நைஸ் பிளேஸ். என்னை பாதுகாக்க வேண்டிய இடத்துல நான் இல்லை. ஒரு அர்த்தம் என்னன்னா, ஐ ஐ லைக் யுவர் லவ் அண்ட் எவ்ரி திங். நீங்க எந்த அர்த்தத்துல சொல்றீங்கன்னு எனக்கு தெரியுது. அண்ட் சின்சியர்லி ஐ எம் தேங்க்ஃபுல் டு எவ்ரி ஒன். இங்க வந்து இந்த படத்துக்கு உங்களுடைய குரலை கொடுத்தது. அண்ட் குறிப்பா இவ்வளவு நேரமா எனக்கு ரொம்ப பிடித்த 2 இயக்குனர் உட்காந்துருக்காங்க. ப்ளீஸ் ராஜ்மோகன், ப்ளீஸ் நீங்க மாணவர்கள் வாங்க, மேல வாங்க. அண்ட் மிஸ்கின் அண்ணா வாங்க, ப்ளீஸ் வாங்க 2 பேரும். எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சந்தோஷ் தயநிதியை இப்படி ஒரு ஸ்டேஜில் பார்க்கறது ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. நான் சந்தோஷோட சேர்ந்து நான் ஒரு ஆல்பம் ஒர்க் பண்ணியிருக்கேன். நான் அவருக்கு ஒரு லிரிக் எழுதி கொடுத்துருக்கேன். அப்போவே வந்து சந்தோஷ்க்கு ஒரு நல்ல படம் அமைஞ்சா சூப்பராக வருவார் அப்படின்னு தோணுச்சு. அது ராம் சார் படமாக இருந்தது. ரொம்ப ஹாப்பி. தேங்க்யூ சார். அதுக்கு ட்ரம்ப்பும் நெதன்யாகுவும் உலக வல்லரசுகளும் 3ஆம் உலகப் போருக்கான நற்காரியங்களில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கும் போது என் பிள்ளைகளுக்கு சூரியகாந்தியையும் சூரிய உதயத்தையும் வானவில்லையும் பட்டாம்பூச்சிகளையும் பரிசளிக்கும் ராம் சாருக்கு தேங்க்யூ வெரி மச். லவ் யூ. 2 நிமிஷம் எக்ஸ்ட்ரா பேசினா கூட 2 வார்த்தை கூட எக்ஸ்ட்ரா பேச நினைச்சேன். இப்போ 2 வார்த்தையே எக்ஸ்ட்ரா தான். வாழ்த்துக்கள் சார். ராம் சார் கிட்ட வந்து போன் வந்துச்சுன்னா ஒரு நல்ல படம் பார்த்திருக்கேன், இது எப்படி ரிலீஸ் பண்றதுன்னு பேசுறதா இருக்கும். முதல் தடவை அவர் படத்துக்காக அவர் கூப்பிட்டது அப்படின்னு இந்த படம் தான். அதனாலதான் இந்த அன்பு சார் எல்லாருக்கிட்ட இருந்து. ஏன்னா நீங்க யாருமே தெரியாத பல பேருடைய படத்தை உங்க தோன்றத்துக்கு சுமந்திருக்கீங்க. அதை நல்ல இடத்துக்கு கொண்டு போய் ரீச் பண்றதுக்கு இது பண்ணிருக்கீங்க. அதோட வீக்னஸா நாங்க இருந்திருக்கோம். ஸோ எங்க படம்ன்றது எங்க படம். ஸோ அதனாலதான் நாங்க இதை கொண்டாடுறதுக்காக வந்திருக்கோம். ஸோ இது வந்து ஒரு கொண்டாட்டம் தான். படத்தை பத்தி எல்லாம் பேசிட்டாங்க, தகட்டிடுச்சு. அதனால இந்த படத்தை தியேட்டர்ல போய் பாருங்க. பறந்து போ ஒரு ஆக்சுவலி பாத்தீங்கன்னா அன்பும் கேரக்டர் பேர் வச்சிருக்காரு. இது அன்பு படுத்துற பாடு, அன்பு படும் பாடு, அதுதான் பறந்து போ, வேற எதுவுமே இல்லை. ஸோ ஒரு குழந்தையை புரிந்து கொள்வது அப்படிங்கிறது எப்படி எப்படி மீன் வளர்ப்பு காளான் வளர்ப்பு மாதிரி இந்த குழந்தை வளர்ப்பு ஒரு முக்கியமான பிசினஸா மாறி இருக்கு. அது குறித்த ஒரு ஒரு ப்ராப்பரான ஒரு தெளிவை வந்து இந்த படம் கொடுக்கும். இதை தியேட்டர்ல போய் கொண்டாடுங்க. ஒரு நல்ல படம் தமிழ்ல. ஆக்சுவலி இந்த மாதிரி எல்லா இயக்குநர்களையும் கூப்பிட்டு எல்லா இண்டஸ்ட்ரியும் வந்து இப்படி வந்து வரவேற்கிற ஒரு புது அணுகுமுறை. ஸோ இந்த அணுகுமுறையை உருவாக்கி கொடுத்த ஜியோ ஹாட்ஸ்டார் பிரதீப், ஏன்னா வந்து கேரண்டியாவும் உங்களுக்கு கிடைச்சிருச்சு. அதே டைம்ல தியேட்டர் ரிலீஸும் கிடைக்குது. இது வந்து ஒரு பெரிய ஒரு புது அணுகுமுறை நினைக்கிறேன். ஸோ அந்த வகையில இந்த படத்தினுடைய எல்லா வெற்றிக்கும் என் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். நன்றி.
ராம்க்கு பண்ணுண்டா பெருசா பண்ணுங்க அப்படின்னு சொன்னாரு. அதனால இவ்வளவு நேரம் அவர் இருந்துட்டு ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் நான் பாக்குறேன். பாலாட்டு எண்ணிக்கைக்கு சார் இருந்தாங்கன்னு தெரியல. ரொம்ப நன்றி. அதே மாதிரி நீங்களும் தான் இந்த மொத்த மீடியாவும் சரி இவ்வளவு நேரம் இவ்வளவு பேர் உட்கார்ந்து எங்களுடைய ஒட்டுமொத்தமான எங்களுடைய எமோஷனலையும் ஒன்னா உட்கார்ந்து பார்த்து அதை ஷேர் பண்ண, அதே மாதிரி இந்த பரம்புத்தூர் டீமையும் சப்போர்ட் பண்ணவங்க அத்தனை பேருக்குமே ரொம்ப நன்றி. பரம்புத்தூர் சார்பாக எங்க ராம் சாரோட மொத்த அஸ்டன்ஸ் சார்பாகவும் நன்றி தெரிவிச்சுக்கிறோம். ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. எல்லாரும் சாப்பிட்டுக்கோங்க. சாப்பாடு சாப்பிட்டுக்கோங்க. தேங்க்யூ. சாப்பாடு இருக்கா? ஆமாண்ணா சாப்பாடு முன்னாள் சொல்லிருக்க கூடாதா?